Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக தலைவர் விஜய் அகந்தையுடன் பேசுவதாகவும் அவருக்கு பின்னால் பாஜக இருப்பதாகவும் தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் மற்றும் முதலமைச்சர் பற்றி விமர்சனம் செய்யும் போது கண்ணியம் குறையாமல் பேச வேண்டும் என்றும் அப்பாவு தெரிவித்தார். முதலமைச்சரை மிரட்டும் தோணியில் விஜய் பேசுவதாக குற்றம் சாட்டிய அவர் பின்புலத்தில் பாஜக இருக்கும் தைரியத்தில்தான் விஜய் அகந்தையோடு பேசுகிறார் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு சிலரை கட்சியை தொடங்க வைத்து தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் அப்பாவு தெரிவித்தார். நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கொஞ்சம் பேசுறதை நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமாக இருக்குது வார்த்தையில். அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பித்ததாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில் இணை ஆணையராக இருந்தவர் அவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோக்கால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோக்கால் என்ன, உங்களுடைய புரோட்டோக்கால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோக்கால். ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும்.